வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 2ல் வினா எண் 11லிருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 11வது பாருங்க, 1.0 + 0.83 இந்த ரெண்டு தசம எண்ணை நம்ம கூட்டலாமா? 1.0வையும் 0.83 கூட்டுறோம். இந்த இடத்துல 1.0 1.004 ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, 0வையும் 3ஐயும் கூட்டினா 3, 0வையும் 8ஐயும் கூட்டினா 8 புள்ளி வச்சாச்சு. 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. அப்போ ஆன்சர் 1.83 இருக்கா பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 7.0லிருந்து 2.83 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? 7.0 புள்ளி வச்சாச்சு. புள்ளிக்கு இடது பக்கம் 2, வலது பக்கம் 8 3. இந்த இடத்துல பாருங்க, 7.0னாலும் 7.00 ரெண்டும் ஒன்று தான். என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறோம்னா பாருங்க, 0லேருந்து 3 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து கடை வாங்கணும். அப்போ 7லேருந்து கடை வாங்க, இங்கே 6 மாறும், இங்கே 9 மாறும், இங்கே என்ன மாறும்? 10 மாறிடும். அப்போ 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7, 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1 புள்ளி வச்சாச்சு. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. அப்போ 4.17 ஆன்சர் இருக்கா பாருங்க, 4.1 இது இருக்கா? இதான் ரெண்டாவது ஆன்சர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க, 13வது பாருங்க. இது 12வது ஆன்சர். இப்போ 13 பாருங்க, 3.51லிருந்து 1.35 கழிக்க. இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். கழிக்கலாமா? எதுலேருந்து எதை? 3.51லிருந்து புள்ளி வச்சிருங்க. புள்ளிக்கு இடது பக்கம் 1, வலது பக்கம் 3 5 கரெக்டாக எழுதணும். மைனஸ் பண்ணலாமா? பாருங்க, 1லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து கடை வாங்கணும். இங்கே 4000, இது என்ன மாறும்? 11 மாறிடும். அப்போ 11ல் 5 மைனஸ் பண்ணால் 6, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, தசம் புள்ளி வச்சாச்சு. 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, அப்போ 2.16 ஆன்சர் இருக்கு. அங்கே பாருங்க, இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், 13வதோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க, 14வது பாருங்க, இரு தசம எண்களின் கூடுதல் 4.78 அவற்றில் ஒரு தசம எண் 3.21 மற்றொரு தசம எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 தசம எண்ணை கூட்டினா இந்த ஆன்சர் வருது. அப்போ இன்னொரு தசம எண் என்ன பாருங்க, இந்த 3.21ஐயும் மற்றொரு தசம எண்ணையும் கூட்டுறோம். கூட்டும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 4.78 வருது. நமக்கு இந்த தசம எண்ணை வேணும். தேவையான தசம எண் ஈக்குவல் டு 4.78. இது ப்ளஸ் தானே, வலது பக்கம் என்ன மாறும்? மைனஸாக மாறும், 3.21. இப்போ நம்ம எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4.78லிருந்து 3.21 மைனஸ் பண்ணோம். இடது பக்கம் புள்ளிக்கு இடது பக்கம் 3, வலது பக்கம் 2 1, ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணுவோமா? 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7, 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5 தசம் புள்ளி வச்சுக்கலாம். 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, அப்போ 1.57. அப்போ நமக்கு தேவையான தசம என்ன? 1.57 இருக்கா பாருங்க, 1.57 இங்கே இருக்கு பாருங்க. முதல் இதான் என்னது நமக்கு தேவையானது. அப்போ 1.5ஐயும் 3.21ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 4.78 வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது 15வது பாருங்க, இரு தசம எண்களின் வேறுபாடு 86.58 அவற்றில் ஒரு எண் 42.31 மற்றொரு எண். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேறுபாடு. 2 நம்பருக்குள்ள வேறுபாடு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? 86.58 வந்து. அப்போ இன்னொரு நம்பர் எந்த நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க எல்லாம் பாருங்க, 128 ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அப்போது நமக்கு தேவையான எண் ஒரு பெரிய எண். அப்போது மற்றொரு எண், மற்றொரு எண். இந்த மற்றொரு எண்ணிலிருந்து இந்த ஒரு எண்ணை நம்ம மைனஸ் பண்ணணும். 42.31 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வருது?
86.58 86.5 அதாவது நமக்கு தேவையான மற்றொரு எண்ணுக்கும் இவங்க கொடுத்துருக்க எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு தான் இது. வேறுபாடுனா மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு கொடுத்துருக்காங்க, 86.58. இப்போ பாருங்கள், மற்றொரு எண் ஈக்குவல் டு மற்றொரு எண் ஈக்குவல் டு 86.58. இது மைனஸில் இருக்கா, வலது பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். 42.31. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? எதை கூட்டணும்? 86.58ஐயும் 42.31 நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? என்ன வருது பாருங்க, 8 1 கூட்டினா 9, 5 3 கூட்டினா 8, தசம் புள்ளி வச்சாச்சு. 6 2 கூட்டினா 8, அதுக்கடுத்து 8 4 கூட்டினா 12. அப்போ 128.89. அப்போது 128.89 ஆன்சர் இருக்கா பாருங்க, 128.89 முதல் ஆன்சர் இருக்கா? இதான் என்னது, நமக்கு தேவையான தசம எண். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.